ஆனா நீங்க என்னன்னா ஐயோ ஆனா நீங்க எங்க சேனலுக்கு ஆங்கரா வந்துருங்கண்ணா. நல்லா இருக்குண்ணா. ஏன்னா பயங்கர இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. வந்ததுல பார்த்து இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நன்றி எல்லாருக்குமே, பத்திரிகையாளர் எல்லாருக்குமே நன்றி. இந்த மேடையில் இருக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் புகழுக்காக. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. யூஸ்வலாக அது நடக்கிற விஷயம். அண்ட் தென் நான் புகழ சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வர்றது அது யூஸ்வல் தான். பட் சூரி சார் நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் ரொம்ப புகழ்கிட்ட கேட்டேன், புகழ் யார் வரா, கெஸ்ட் யார் வரான்னு கேட்டேன். அப்போ வந்து சொன்னாப்புல சூரியனை வரான்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து உங்கள் அன்பு தெரியும் சார், தம்பி மேலே நீங்கள் வச்சுருக்குது. தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். எல்லாருக்குமே என்னென்னா, இப்போது இந்த லேபில் வந்து புகழுடைய படத்துடைய ஆடியோ லான்ச் நம்ம இன்னைக்கு பார்க்குறதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 5 years முன்னாடி பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து புகழ் வந்து மணிக்கணக்காக அதே ஸ்டுடியோவில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது செட்லேயும் ரிஹர்சல் பண்ணும்போது அந்த ரிஹர்சல் இடத்துலையும் ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பைக் வரும், அதில் வந்துட்டு நிற்பார். ரொம்ப நாட்கள் நின்றுட்டே இருப்பான். நான் வந்து என்னென்னா கேட்பேன், நான் என்ன விஷயம்னு சொன்னால் ஒன்றுமே சொல்ல மாட்டான். அதான் பிரச்சனை. எதாவது சொல்லிட்டோன்னா கூட நம்ம என்னன்னு புரியும், அமைதியாகவே போயிடுவான். அது வந்து என்ன அர்த்தமே தெரியல. அவன் காத்திருந்து அப்புறமா தான் அவனுடைய ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரியும், உதயன்னு சொல்லிட்டு. இங்கே வந்திருக்காப்புல உதய். அவங்ககிட்ட கேட்டேன் என்ன விஷயமாடா, அவன் வரான் போகிறான் எதுவுமே சொல்ல மாட்டானே அப்படின்னு போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு ஒரு சான்ஸ் வேணும் நம்ம ஷோவில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது. அங்கே வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அவ்வளோ நாள் இருந்து அதே பிரசாத் ஸ்டுடியோவில் அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இங்கே பிரசாத் லேபில் உன்னுடைய ஆடியோ லான்ச் இங்கே இருக்குதுன்று எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. அது ஒரு 5 years பீரியட் தான். பட் 5 years பீரியட் அப்படின்றது வந்து ஒரு சின்ன காலங்கள் இருந்தாலும் அந்த 5 years பீரியடே பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது சேனலில் அவனுக்கு. ஏன்னா அவன் உள்ளே என்டர் ஆகும்போது எல்லாருமே ரொம்ப சீனியர்ஸு. புகழோட பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப சீனியர்ஸ். வடிவேல் பாலாஜி, ரோபோ சங்கர் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க. அவர் உள்ளே என்டர் ஆகும்போது ரொம்ப ஒரு மைனர் லெவலில் தான் இருந்தாப்புல புகழ். அவங்களோட நான் கேட்டேன், நீ இவங்க கூட எப்படி சண்டை போட போற அப்படின்றது தான். நீ படத்தில் சண்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அது தெரியல, நான் படம் பார்த்தா தெரியும். பட் அங்கே ஃபைட் பண்ணுறது பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அதில் சின்ன ரோல் தான் இருக்கும், ரொம்ப சின்ன ரோல் தான் இருக்கும். அதெல்லாமே எடுத்து அவன் வந்து பண்ணான், எந்த தயக்கமும் இல்லாமல். ஸோ அதில் ஆரம்பித்து அந்த பொறுமையாக இருந்து 2-3 ஆடிஷன்ஸ்லாம் புகழ் வந்து அட்டன் பண்ணி அதில் ரிஜெக்ட்லாம் ஆகி. ஸோ பெரிய விஷயம் பார்க்குறதுனா உன்னோட பொறுமை மட்டும் தான் தம்பி. அந்த பொறுமை உன்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. தேங்க்யூ சார். ப்ரொடியூசர் சார், நீங்கள் சொன்னீங்க புளியை வச்சு எடுத்தது ரொம்ப கஷ்டம்னு. புகழ் வச்சு எடுத்து தான் கஷ்டம் தான் சார், நான் டெலிவிஷனில் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து ரியல் புலி நீங்கள் சூப்பர். அது வாழ்த்துக்கள் சார். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ணா நன்றிண்ணே, வாழ்த்துக்கள். புகழ் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்தடுத்து நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.